ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஒரு தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுப்பெல்லாம் பற்ற வச்சு கறி போட்டு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணால் நமக்கு சீக்கிரமாகவும் வேலையும் முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, கரம் மசாலா, குருமிளகு பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சது கூட நம்ம கொஞ்சம் கூட காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்கு வேண்டி அதையும் சேர்த்திட்டு ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அது கூட ஒரு லெமனை நம்ம புளிஞ்சது கூட சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திடுறோம். இது மொத்தம் 7 பீஸ் இருக்குது. இதை நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா பரல மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நம்ம இதை ஒரு 5 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்தாலும் நிறைய நேரம் வச்சா இனி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 4 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இதே நம்ம 120 டிகிரியில் ஓவனில் 40 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துடணும். ஓவனில் எவ்வளோ வெந்தாலும் மேலே கொஞ்சம் தண்ணி மாதிரி நிற்கும். அதனால் இது 40 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சு ஒரே டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்மள ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு நம்ம அதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து அது கூட போட்டு ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் ஒரு சுற்றிட்டு நம்ம 2 மூடி சோயா சாஸை இது கூட சேர்த்துறோம். சோயா சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம 2 கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேனை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு நம்ம சிக்கனில் நெய் அப்ளை பண்ணிடணும். 4 பீஸ் சிக்கனுக்கு தான் நம்ம இந்த சோயா சாஸ் இந்த தேனும் ஊற்றிருக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் வெளுத்த எள்ளு இது கூட தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி இதை இறக்கிடலாம். நம்ம கடையிலேருந்து வாங்குறத விட நமக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.